வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் குரு பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியுடைய தாக்கங்கள்லாம் முடிஞ்சது. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணம் செய்ய இருக்கார். அதனால் பரிகார ராசியில் வரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியான குரு பகவான் எந்த ஒரு நிலைமையில இருந்தா கூட சொந்த வீட்டுக்கு சூனியம் வைக்க மாட்டார். அதனால 6ஆம் இடத்துக்கு வராரே, மிகப்பெரிய தனவரையும் ஏற்கனவே 7.5 ஆண்டு சனி காலங்களை பார்த்தாச்சு. குரு பகவானும் இப்படி வராரு, பலன் இல்லைன்னு சொல்றாங்களே, இன்னும் எந்த விதமான கஷ்டத்தை சந்திக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயமே வேணும். குரு பகவான் மறைஞ்சிருக்கார். அதாவது ஒருத்தர் தாய் தந்தையோட இருந்து பலன் கொடுக்கறத விட வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு கொடுக்குறாங்க இல்லையா, ஆனா தூரத்துல இருப்பார். ஆனா தாய் தந்தை இந்த குடும்பத்துக்கு பணம் வரும், வீடு கட்டுறான், சொத்து வாங்கலாம். அந்த போல மறைஞ்சிருந்து, அதாவது 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் வருமானத்துக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. ஒரு நல்ல ஒரு தன பிராப்தம் இருக்கும். ஏதேனும் ஒரு வழியில நீங்க சொத்து சேர்க்கையோ இல்லை வீடு வாங்குறதோ கண்டிப்பாக அமையும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சனி பகவானுடைய தாக்கம் இல்லை இல்லையா, அதனால பயம் தேவையில்லை. ராகு கேது பகவானுடைய தாக்கங்களும் இல்லை. நவக்கிரகத்துல கோச்சாரத்துல எந்த விதமான தோஷமும் இல்லாத தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னா முன்ன நின்று அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம். ஆனா தன்னிடத்துல எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லையே, செய்யறது உதவி செய்யறதுக்கு அப்படின்னு சில ராசி அன்பர்களுக்கு மனக்கவலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்கள் தயக்கம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்யக்கூடியவர்கள். அதாவது பொது விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் மத்தியிலே நல்ல பேரை எடுக்கப்பட்டவர்கள், நல்லது செஞ்ச வீண் பழியை சுமக்கக்கூடியவர்களும் தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியத்திலும் முன்னின்று செய்யணும் ஆசைப்படுவாங்க. அதுவே சில நேரங்கள்ல அவங்களுக்கு மனக்கவலையவும் அது கொடுக்கும். அதனால எந்த காரியத்தை நம்ம செய்யணுமோ அந்த காரியத்தை நம்ம விஷயத்துல எது முக்கியமா நமக்கு வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காரியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறீங்க. பொது விஷயங்கள்ல நீங்க முன்னின்று ஏதேனும் ஒரு காரியம் செய்யும் போது அந்த காரியம் சரியான விஷயம்தானா, மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாத விஷயமா, இது மூலியமா ஏதேனும் பிரச்சனை இருக்கான்னு ஒரு முறைக்கு இரு முறை யோசிச்சுட்டு நீங்க முடிவு எடுக்கலாம். சரி, இப்போ குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். பரிகார ராசியாக இருக்கும், பயப்பட தேவையில்லை. 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவானுக்கு 5 பார்வைகள் உண்டு. அந்த பார்க்கும் இடம், அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கன்னி ராசிக்கு நினைக்கிறேன். அதில் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, நீங்க ஒருத்தர் மட்டும்தான் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா நல்ல வீடியோ பார்க்கணும். நான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3-6-11 இருக்கிறது விசேஷம். ஆனா அவர் அசுப கிரகம். அவருடைய பார்வை, சனி பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாம் நமக்கு அந்தந்த இடங்களை பொறுத்து அந்தந்த இடத்துக்கு ஒரு பலன் இருக்கும் இல்லையா, அந்த ராசியை பொறுத்து அந்த பலன் மாரகமாக இருக்கும். இப்போ 3ஆம் இடத்தை, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறோம், 3ஆம் இடத்துடைய தொடர்பு என்னவோ அது பாதிக்கப்படும். 7ஆம் இடத்தை பார்த்தா 7ஆம் இடத்துடைய தொடர்பு பாதிக்கப்படும். அதுகளுக்கு நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறோம். அந்த வீடியோவில் நம்ம அதைத்தான் நான் பதிவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா 3-6-11 சனி இருக்கிறது பெரிய ஒரு பலம், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே போல குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் நீச்சமாய் இருந்தாலும் சரி, வக்ரமாய் இருந்தாலும் சரி, 6-8-12 மறைஞ்சிருந்தாலும் சரி, எந்த கிரகத்தோடைய சேர்க்கையில் இருந்தாலும் சரி, அவர் பார்க்கிறார் இல்லையா, அந்த பார்வைக்கு சுபத்தன்மை உண்டு. ஏன்னா அவர் சுபக்குரு, சுபத்தன்மை உள்ள குரு. குரு பார்க்க கோடி நன்மை. அப்படிப்பட்ட அந்த குரு பகவான்
உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து மே மாதம் குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் 1ஆம் தேதி 2024 புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் 5:21 சாயந்தரம் 5:21க்கு மேச ராசியில இருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தான் பயிற்சி ஆக போறார். அப்படி பயிற்சி நடக்கும்போது அவருடைய பார்வை எங்கெல்லாம் பதிகிறது தனுசு ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ரிஷபங்கிறது 1ஆம் வீடை நம்ம எடுத்துக்கிறோம். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. 5ஆவது பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு கன்னி ராசி எத்தனாவது ராசியாக வரும் என்றால் 10ஆவது ராசியாக வரும். எப்படி அதை பார்க்கறது? தனுசு தான் 1ஆம் இடம். தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 10ஆம் இடம் பலம் பெறும். தொழிலில் ஏதேனும் வருமானம் ரொம்ப குறைவா இருக்கு, இல்லை தொழில் செஞ்சோம் நஷ்டமாயிருச்சு, ஏதேனும் உங்களுக்கு ஒரு பிழை இருந்தால் அந்த தொழிலை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவார். நீங்க ஏதேனும் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கலாம். சிறு பெருவெள்ளம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால சிறு முதலீடு போட்டு பெரிய அளவுல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தனுசு ராசிக்கு வரப்போகிறது. செய்யக்கூடிய தொழில் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், பேர் புகழ் உண்டாகும், தன லாபத்தை தொழில் மூலியமாக தன லாபத்தை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இப்பொழுது வரப்போகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. சரி, அவருடைய 7ஆவது பார்வையாக இப்ப 5ஆவது பார்வை கன்னியை பார்க்கும்போது 6ஆவது துலாம் ராசி, 7ஆவது விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசியை 7ஆவது பார்வையாக பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு அது 12ஆம் இடம். இப்போ 12ஆம் இடம் என்பது என்ன? பிரயஸ்தானம். 12ஆம் இடத்திலே பிரயஸ்தானம். 12ஆம் இடம்ங்கிறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. 12ஆம் இடங்கிறது நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. இந்த 12ஆம் இடங்கிறது வெளிநாடு போகாம போகணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, அதுக்கு தடை இருக்கிறது. ஏதேனும் ஒரு பெரிய ஆசை கற்பனைகள் உங்களுக்கு நடக்காம இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு அது நடக்கும். தனுசு ராசிக்கு கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உடல் ரீதியான ஏதேனும் ஒரு உபதைகள் இருந்தால் கூட கண்டிப்பாக மறையும். சரி, அவருக்கு 9ஆவது பார்வைன்னு ஒன்று இருக்கு. இப்போ 7ஆவது பார்வையை உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது 8ஆம் இடம், 8ஆவது இடம் வந்து உங்க வீடு, 9ஆம் இடம் 2ஆம் இடம். 9ஆவது பார்வையாக குரு பகவான் உங்களுக்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், அதாவது மகர ராசியை பார்க்கிறார். அப்போ தனுசு மகரம் 2ஆம் இடம் இல்லையா? 2ஆம் இடம் என்பது உங்க ராசிக்கு என்ன? தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது இந்த அதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வாகி ஒரு நல்ல பலன், அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய குரு பகவானை பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்தாலும் எந்தெந்த இடத்துக்கு பலன் கொடுக்குறார்? அதான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு மகனை வெளிநாடு அனுப்பி அது மூலியமா பணம் வந்து அவங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டலாம் சிறப்பாக இருக்காங்க இல்லையா? அதே போல மறைஞ்சிருந்த அந்த குரு பகவான் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். எப்படி விதமான தொழில லாபத்தை கொடுக்கிறார். 12ஆம் இடத்தை விரயத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரார். 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பலப்படுத்துறார். கோச்சாரங்க, கோச்சார குரு, குரு பார்க்க கோடி நன்மை. இதை விட என்ன வேணும்? தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மனம் படைத்தவர்கள், நல்ல குணம் படைத்தவர்கள் தான். அன்னதானம் கொடுக்கறதுல ரொம்ப மனசு ஆர்வப்படுத்தும். ஆனா பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். நம்மளும் இது போல சிறப்பா இல்லாதவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் உள்ளவர்கள். ஆனால் சிலவர்களுக்கு பண வசதி இல்லாதவர்களுக்கு அந்த ஆசைகள் மட்டும் இருக்கும். கண்டிப்பா இந்த ஆண்டு அந்த ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தன வரவு வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக்கிறீங்க. அந்த மே 1ஆம் தேதி புதன்கிழமை 2024 மாலை 5:21 மாறுறாரு இல்லையா? எல்லா ஆலயங்கள்லையும் வந்து குரு பயிற்சியுடைய யாக வேள்வியெல்லாம் சிறப்பான பூஜைகள் நடக்கும். அங்கே போய் ஒரு பரிகார சங்கல்பம் ஒன்று பண்ணிக்கிறங்க. அந்த யாகத்துக்கு தேவையான பொருட்கள் நீங்க என்ன வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாம். நெய் வாங்கி கொடுங்க, இல்லை அந்த கோவிலில் எதுனா அன்னதானம் ஏதாவது ஏற்பாடுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யலாம். கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குரு பகவானுடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப அவசியம்.
உங்கள் ராசி அதிபதி இருக்கார் இல்லையா குரு பகவான், தட்சிணாமூர்த்தி யாரு, குரு பகவான் யாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதாவது குரு பகவான் நவக்கிரக பதவி அடைஞ்சவர். நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவான் அவர் ராசியாதிபதி, நவக்கிரக கோள்கள். தட்சிணாமூர்த்தி யாரு அப்படின்னா சிவபெருமானுடைய அம்சம். தட்சிணாமூர்த்திக்கிட்டே பாடம் கற்றுக்கிட்டவர் தான் குரு பகவான். இன்னும் அவருடைய கதையெல்லாம் ரொம்ப விரிவாக இருக்குது. அதுக்கு ஒரு வீடியோ நம்ம தனியாகவே போடுவோம். முடிஞ்ச வரைக்கும் தனுசு ராசியில பிறந்த அன்பர்களே அன்னதானம் கொடுங்க. ஊனமுற்றோர்கள், அநாத ஆசிரமங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் உங்கள் பிறந்தநாள் பிறந்த நட்சத்திரம் வரும்போதே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லை என்னால் எதுவுமே செய்கிற அளவுக்கு சக்தி இல்லை அப்படின்னா ஒரு படி பச்சரிசி எடுத்து எங்கேன்னு ஒரு இணல் பகுதியாக ஒரு மரச்செடியில் போட்டி அப்படின்னா கண்டிப்பாக எறும்பாவது அதை எடுத்து கொண்டு போய் அது தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கதை போடுறேன், நான் வீடியோ போடுறேன். உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்.